வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7847045678. நடிகர் அஜித் அவர்கள் வந்து சினிமா துறை சினிமா வந்து சினிமாவா பார்த்துட்டு போங்க. சாப்பாடு போட்டுட்டே இருக்காங்க, பக்கத்துல போட்டோ தூக்கிட்டு வந்துட்டே இருக்காங்க. இதெல்லாம் ஒரு உதவியா? ஒரு கையில இப்ப உதவி செஞ்சோம்னா மறு கையில நம்ம சொல்லக்கூடாது. இதுதான் நம்மளோட பண்பாடு, கலாச்சாரம். தொடர்ந்து எனக்கு எதிராக நிறைய பேர் ஏற்கனவே நான் விஜய்க்கு வந்து நிறைய காணொலி வீடியோ வாயில நிறைய கண்டனங்கள்லாம் தெரிவிச்சு இந்த பாப்பா இறந்ததுனால நிறைய ரசிகர்கள் வந்து எனக்கு கண்டனம் தெரிவிச்சாங்க. சமீப காலத்துல கூட ஒரு திரைப்படம் பார்க்கும்போது ஒரு தம்பி வந்து ஒரு வண்டி லாரி மேல எழுந்து கீழே விழுந்துட்டாரு. அதுக்கு நடிகர் அஜித் அவர்கள் வந்து சினிமா துறை சினிமா வந்து சினிமாவா பார்த்துட்டு போங்க, எனக்காக நீங்க இந்த மாதிரி தியாகங்கள்லாம் யாரும் தியாகம் நிலை இந்த மாதிரி உயிர் பண்ற வேலையெல்லாம் யாரும் வச்சுக்காதீங்கன்னு அவர் அழகா ஸ்மார்ட்டா சொல்லிட்டு போயிட்டாரு. என்னை பொறுத்த வரைக்கும் அதாவது சினிமா துறையை வந்து சினிமாவை வந்து சினிமாவா பார்க்கணும் என் தம்பிங்க. அதுல முழுகி போயிட்டு நீங்க வந்து உங்ககிட்ட இருக்கிற அந்த ₹1 ₹2 அந்த பணத்துலதான் நடிகர்கள் வந்து இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஆளாகி அவங்க கிட்ட இருக்கிற பணத்தை கட்சி ஆரம்பிச்சுட்டு களத்துக்கு வராங்க. ஏன் வராங்கன்னா அவங்க சம்பாதிச்ச பணத்தை பாதுகாக்கிறதுக்காக. தம்பிங்க இன்னைக்கு என்ன பண்றாங்க? தம்பிங்க அந்த படத்தை பாக்கிறதுக்கு இன்னைக்கு ஒரு நாள் போயிட்டு எக்ஸ்போர்ட்ல எங்க ஒரு தொழிலை செஞ்சுட்டு அந்த ₹100 டிக்கெட் பாக்கிறதுக்கு உழைக்கிறாங்க. என் தம்பிங்களுக்கு என்ன செய்யுது நடிகர் சங்கமோ? நடிகர்கள் என்ன செய்யறாங்க? இப்ப என் தம்பி எங்க ஆக்சிடென்ட் ஆகி செத்துட்டான் அப்படின்னா ஏதோ அவங்க குடும்பத்துல ஏதோ ஒரு நிகழ்ச்சி அப்படின்னா எங்களை போன்றவர்கள் நாங்க அந்த குடும்பத்துல நாங்க ஒரு பெண்ணா நாங்க ஒரு மகளா நின்று அந்த குடும்பத்தை எது நாங்க நிகழ்த்துவோம். நடிகர்கள் வந்து செய்வாங்களா? நடிகர்களை நம்பி இனி வரும் காலங்களா என் தம்பிங்களா என் அண்ணனுங்களா திரும்பி பின்னாடி செல்லக்கூடாது. அப்படி செஞ்சீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை வந்து கெட்டு குட்டிச்சவரா போய் உங்களுடைய அம்மா அப்பாவை பாருங்க, உங்க அண்ணன் தங்கச்சி அக்கா தங்கச்சிங்களை பாருங்க. அவங்களுக்காக நீங்க அவங்களுடைய உயிரை காப்பாத்துக்கு நீங்க உயிர் தியாகம் செய்யலாம். எவனா ஒருத்தவனுக்காக நீங்க உயிர் தியாகம் செய்யறீங்க? அவங்களால உங்களுக்கு என்ன ஆக போறது இருக்குது? ஒன்னும் கிடையாது. அவர் வந்து கட்சி ஆரம்பிக்கலையே, அவர் நடிக்கிறாரு, மக்களை என்ஜாய்மெண்ட் பண்றாங்க அவங்க சினிமா துறை மூலியமா, அவள் தான் போயிடுறாரு. அவர் என்ன கட்சி ஆரம்பிக்கிறாரா? இப்ப கூட வந்து புயல் பேரிடர் காலத்துல கூட பாத்தீங்கன்னா அஜித் அவர்கள் வந்து நிறைய பேருக்கு வந்து உதவி செஞ்சாங்க. அஜித் அவர் உதவி செஞ்சாரு, சாப்பாடு போட்டுட்டே இருக்காங்க, பக்கத்துல போட்டோ தூக்கிட்டு வந்துட்டே இருக்காங்க. இதெல்லாம் ஒரு உதவியா? ஒரு கையில இப்ப உதவி செஞ்சோம்னா மறு கையில நம்ம சொல்லக்கூடாது. இதுதான் நம்மளோட பண்பாடு, கலாச்சாரம். ஒரு உணவை போட்டுட்டே இருக்கும்போது அவங்க பொறுப்பாளர்கள் உணவு ஒருத்தர் பரிமாறிட்டு வராங்க, பக்கத்துல விஜய் போட்டோ எடுத்துட்டு வந்துட்டே இருக்காங்க. இது எவ்வளவு ஒரு இங்கிதமான செயல் இது. அஜித் அவர்கள் வந்து எவ்வளவு உதவி செஞ்சுட்டு இருக்காரு. அதெல்லாம் மறைமுகமா இருக்கு, யாருக்குமே தெரியாது. நாங்களா கேட்டு தெரிஞ்சுக்கினாதான் உண்டு. அதால வந்து நிவாரணம் பட்டவங்க மக்களே சொல்றாங்க இது போல எங்களுக்கு உதவி செஞ்சாங்க அப்படின்னு. இவங்களாம் அப்படியா? தன்னுடைய விளம்பரத்துக்காக நான் இவ்வளவு உதவி செய்யறேன், நான் அரசுக்கு வந்தேன்னா எனக்கு ஓட்டு போடுங்க, உங்களை ஏமாத்தி நாங்க தின்ட்டு போயிடுறோம் அப்படின்னு தான் சொல்ல வராங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.